இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மெட்ராஸ் யூனிவர்சிட்டி சிலபஸ் பிஸ்னஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இது வந்து செகண்ட் இயர் பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா பிரான்ச்சுக்கும் அண்ட் பிபிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சிலபஸ்க்கான 2 மார்க் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 2 மார்க் கொஸ்டின் வந்து ஒரு 5 கொஸ்டின் பேப்பர்லேருந்து ரிப்பீட்டடாக கேட்ட 2 மார்க் கொஸ்டின்ஸ் எடுத்து கேதர் பண்ணி நம்ம மொத்தமாக வந்து யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக பார்க்குறோம். So first question, mention any 2 limitations of statistics. So statistics கான 2 limitations, அதுக்கான 2 problem என்ன, அது யூஸ் பண்ணுறதுனால உள்ள problem அப்படின்னு கேட்டிருக்காங்க. Main limitation include the statistics laws are true on average. ஸோ பொதுவாக ஒரு விஷயத்துக்கு தான் அதை சொல்ல முடியும், எல்லா இடத்துலையும் அதை நம்ம அப்ளை பண்ண முடியாது. அப்படி அப்ளை பண்ணும்போது நமக்கு எரர் வரும், அதுதான் இதோட லிமிட்டேஷன். செகண்ட் கொஸ்டின், டிஃபைன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இஸ் அ பிரான்ச் ஆஃப் அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ். ஒரு மேத்தமெட்டிக்ஸ் மாதிரி தான், பட் இங்கே நம்ம என்ன பண்ணுவோம்னா டேட்டாஸை கலெக்ட் பண்ணி அதை அனலைஸ் பண்ணுவோம். ஆனால் அதுக்கான வேல்யூஸை வந்து டிஸ்கிரிப்டிவாக கொடுப்போம். நம்ம ஒரு கன்க்ளூஷன் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இஸ் அ பிரான்ச் ஆஃப் அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ் that involves a collection, description, analysis and inference of conclusion from quantitative data. நம்ம கலெக்ட் பண்ணுற டேட்டாவை நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கும் டிஸ்கிரிப்டிவாக அதுக்கான மீனிங் கொடுக்கறதுக்கும் தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். தேர்ட் கொஸ்டின், நவம்பர் 20 கேட்டிருக்க கொஸ்டின். நம்ம ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்க வந்து எந்த இயரில் கேட்டாங்க அப்படின்றதுக்கு தான் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கோம். வாட் இஸ் டேட்டா? டேட்டான்றது என்ன அப்படின்னு கேட்காங்க. டேட்டான்னா நம்ம கலெக்ட் பண்ணுற அப்சர்வேஷன் சொல்லலாம், இல்லை கலெக்ட் பண்ணுற இன்ஃபர்மேஷன் சொல்லலாம். ஸோ டேட்டா ஆர் மெஷர்மெண்ட்ஸ் ஆர் அப்சர்வேஷன்ஸ் தட் ஆர் கலெக்டட் ஆஸ் அ சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இந்த 2 லைன் எழுதினாலே போதும். ஃபோர்த் கொஸ்டின், வாட் இஸ் பிரைமரி டேட்டா? பிரைமரி டேட்டானா என்ன? நமக்கு வந்து செகண்டரி டேட்டாவும் இருக்குது. இது நவம்பர் 21 கொஸ்டினில் கேட்ட கொஸ்டின். பிரைமரி டேட்டா அப்படின்றது ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு பர்சனை கூப்பிட்டு நம்ம டைரெக்டாக வந்து அவங்கக்கிட்ட கேட்குற கொஸ்டின் தான் பிரைமரி டேட்டா. ஸோ பிரைமரி டேட்டா இஸ் அ டேட்டா தட் இஸ் கலெக்டட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் த்ரூ பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். டைரெக்டாக ஒரு பர்சனை கூப்பிட்டு நான் வந்து அவங்கக்கிட்டேருந்து கேட்குற கொஸ்டின்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி வைப்போம்ல, அது பேர் பிரைமரி டேட்டா, பர்டிகுலர்லி ஃபார் த ரிசர்ச். ஸோ நம்ம ஒரு ரிசர்ச் பண்ணும்போது ஒரு பர்சனை கூப்பிட்டு நம்ம அந்த டேட்டாலாம் எழுதுறது பிரைமரி டேட்டா. வாட் இஸ் டேட்டா ப்ரெசன்டேஷன்? ஸோ டேட்டா ப்ரெசன்டேஷன்னா என்ன? ஒரு டேட்டாவாக இருந்தால் அதை நம்ம வந்து ப்ரெசன்டேஷனாக மாற்ற மாட்டோம். பட் வென் வி ஹாவ் மோர் தென் 2 or more டேட்டா, நிறைய டேட்டா இருக்கும்போது அந்த டேட்டாவை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக டேட்டா ப்ரெசன்டேஷன் சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ், அது கிராஃபாக இருக்கலாம், இல்லை டயக்ராம்ஸ், வேறு ஏதாவது டயக்ராம்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ விஷுவலாக பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் டேட்டா ப்ரெசன்டேஷன். டேட்டா ப்ரெசன்டேஷன் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் கம்பேரிங் 2 or more டேட்டா செட்ஸ் வித் விஷுவல் எய்ட்ஸ். அது என்ன விஷுவல் எய்ட்ஸ்னால் சச் அஸ் கிராஃப்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கிராஃப்ஸ் கொடுத்துருக்கோம். டிஃபைன் டயக்ராம். டயக்ராம்னா என்ன? டயக்ராம்னா வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? நம்மக்கிட்ட ஒரு செட் ஆஃப் டேட்டா இருக்குது, அதை ஈஸியாக மற்றவங்களுக்கு காட்டுறதுக்காக டயக்ராம்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதை தான் இங்கே கொடுத்துருக்கோம். டயக்ராம்ஸ் ஆர் an essential operational tool for the presentation of statistical data. Statistics elaborated with the help of the diagram make it easier and simpler. டேட்டாவாக பார்க்குறத விட இந்த டயக்ராமாக பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது ஒரு டூல், நம்மக்கிட்ட இருக்க டேட்டாவை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கான டூல். 7th கொஸ்டின், டிஃபைன் டேபுலேஷன். இப்போ இந்த கொஸ்டின் வந்து நவம்பர் 19, நவம்பர் 18, நவம்பர் 21 3 வருஷம் ரிப்பீட்டடாக ஒரே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டேபுலேஷன்னா என்ன? டேபுலேஷன்றது நம்மக்கிட்ட ஒரு டேட்டா இருக்குது, நம்பர் டேட்டாவோ ஏதோ ஒரு டேட்டா இருக்குன்னா அந்த டேட்டாவை ரோஸ் அண்ட் காலம்ஸில் பிரித்து ஈஸியாக புரிகிற மாதிரி காட்டுறது தான் tabulation. So tabulation is a method of presenting numeric data in rows and columns in a logical and systematic manner. ஒருத்தர் பார்த்த உடனே அந்த டேபிள்லேருந்து அவங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கணும். 8th question, what is mean by bar diagram? bar diagramனா என்ன? bar diagramன்றது ஒன் ஆஃப் த டேட்டா ப்ரெசன்டேஷன் ஃபார்ம். ஸோ நம்ம கொடுத்துருக்கிற வேல்யூஸை நம்ம வந்து டேபிளாக காட்டலாம், டயக்ராம் பார் டயக்ராமாக காட்டலாம், பை சார்ட்டாக காட்டலாம், எப்படி வேணால் காட்டலாம். ஸோ இங்கே வந்து பார் டயக்ராம் வந்து இது ஒன் ஆஃப் த மெத்தட், விஷுவலைஸ் பண்ணுறதுக்கான ஒன் ஆஃப் த மெத்தட். இது வேர்ட்டிக்கலாகவும் இருக்கும், ஹாரிசாண்டலாகவும் இருக்கும்.
Bar diagram are pictorial representation of data in the form of vertical or horizontal rectangular bar. What are the parts of table? நவம்பர் 18ல கேட்டிருக்காங்க. ஒரு டேபிள்னா அதில் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு. ஒரு டேபிள்னா டேபிள் நம்பர் இருக்கணும், டைட்டில் ஆஃப் த டேபிள் இருக்கணும், காலம் அண்ட் ரோக்கு ஹெட்டிங் இருக்கணும், மெயின் கண்டென்ட் இருக்கணும். மெயின் கண்டென்ட்டை நம்ம பாடி ஆஃப் த டேபிள் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் பார்ட்ஸ் ஆஃப் த டேபிள். What are the objects of classification? ஸோ கிளாசிஃபிகேஷனுக்கு என்னெல்லாம் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன், சயின்டிஃபிக் அரேஞ்ச்மெண்ட், யூட்டிலிட்டி, டிஸ்டிங்டிவ் ஃபியூச்சர், கம்பேரபிலிட்டி அண்ட் ரிலேஷன்ஷிப். இந்த 6 தான் கிளாசிஃபிகேஷனுக்கான ஆப்ஜெக்ட்ஸ். 11th question, what is discrete series? ஸோ discrete data அப்படின்னு என்ன சொல்லுவோம்னா ஒரு டேட்டா அலாங் வித் த ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சின்றது அது எத்தனை தடவை ரிப்பீட் ஆயிருக்கு, எத்தனை தடவை அது ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். discrete series shows the number of times each variable being repeated. ஸோ எத்தனை தடவை ரிப்பீட் ஆயிருக்குன்னு காட்டும், அது ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். ஃப்ரீக்வன்சியோட வர சீரீஸ் தான் discrete series. 12th question, explain the meaning of central tendency. central tendency எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா நம்ம கிட்ட இருக்கிற மொத்த டேட்டாலேருந்து ஒரு அக்யூரேட்டாக ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சி இதுதான் அப்படின்னு சொல்கிறதுக்காக central tendency யூஸ் பண்ணுறோம். ஸோ central tendency aims to provide an accurate description of the entire data. இதெல்லாம் ஒன்லைன் ஆன்சர் மாதிரி இருக்குது, பட் இதுதான் நம்மளோட டீட்டெயில்டு ஆன்சர். இது ஒரு 2 mark கொஸ்டின். இது எழுதினாலே போதும், 2 markக்கு இது more than enough. 13th question, what is mode? இது வந்து நவம்பர் 19 and நவம்பர் 18ல கேட்டிருக்காங்க. மோடுன்றது set of numbers that appears most often. நிறைய தடவை அப்பியர் ஆகிற நம்பர் தான் மோட். define median. இது ஒரு 2 தடவை கேட்டிருக்காங்க. மீடியன்றது மிடில் வேல்யூ, ஒரு டேட்டா செட்டில் இருக்கிற மிடில் வேல்யூ தான் மீடியன். ஸோ மீடியன் இஸ் வேல்யூ இன் த மிடில் ஆஃப் த டேட்டா செட். ஹார்மோனிக் மீன், இதுவும் 2 times ரிப்பீட் ஆயிருக்கு. ஹார்மோனிக் மீன்ன்றது நம்ம யூஸ்வலாக கண்டுபிடிக்கிற ஆவரேஜ், தட் இஸ் அரித்மெட்டிக் மீனோட ரெசிப்ரோக்கல் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது. ஹார்மோனிக் மீன் இஸ் அ நியூமரிக்கல் ஆவரேஜ் கால்குலேட்டட் பை dividing the number of observations, so denominator by reciprocal of each number in the series. ஒரு சீரீஸ்ல இருக்கிற எல்லா வேல்யூமே நம்ம இங்க 1/x 1/xன்னு எடுத்திருப்போம் எல்லா வேல்யூவும். ஸோ தட் இஸ் ஹார்மோனிக் மீன். நெக்ஸ்ட் கொஸ்டின், டிஃபைன், ரொம்ப ஸ்டாண்டர்டான ஒரு கொஸ்டின். டிஃபைன் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். நம்ம 20, 18, 22 3 செட்டில் கேட்டிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் டீவியேஷனோட நொட்டேஷன் சிக்மா. அண்ட் இது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா ஒரு மீன் வேல்யூ, ஒரு அரித்மெட்டிக் மீன் வேல்யூ எப்படி டிஸ்பர்ஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இஸ் அ மெஷர் ஆஃப் ஹவு டிஸ்பர்ஸ் த டேட்டா இஸ் இன் ரிலேஷன் டு த மீன். 17th question, what is Lorentz curve? லாரன்ஸ் கர்வ்ன்றது ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். இது எங்கே யூஸ் பண்ணுவோம்னா எக்கனாமிக்காக இது யூஸ் பண்ணுவாங்க. ஒரு இன்கம் இன்இக்வாலிட்டி, ஒருத்தருக்கு சேலரி ஒரு மாதிரி இருக்கும், இன்னொருத்தருக்கு இன்னொரு சேலரி இருக்கும். ஆர் வெல்த் இன்இக்வாலிட்டி, ஸோ பர்சன் டு பர்சன் வெல்த் இன்கம் எல்லாமே வேரி ஆகும். இதை காட்டுறதுக்காக யூஸ் பண்ணுற கர்வ் தான் லாரன்ஸ் கர்வ். 18th question, இதுவும் ரிப்பீட்டடான கொஸ்டின். வாட் ஆர் த ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன்? ஸோ அதுக்கான தேவைகள்லாம் என்ன அப்படின்னு. ஸோ மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன் எப்போ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டு ஜட்ஜ் த ரிலையபிலிட்டி ஆஃப் மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி. நம்ம சென்ட்ரல் டெண்டன்சி கால்குலேட் பண்ணியிருப்போம், அதுக்கான ரிலையபிலிட்டி செக் பண்ணுறதுக்காக மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷனுக்கு போகிறோம். அண்ட் செகண்ட் பாயிண்ட், டு மேக் அ கம்பேரிட்டிவ் ஸ்டடி ஆஃப் வேரியபிலிட்டி ஆஃப் 2 சீரீஸ். ஒரு 2 சீரீஸோட கம்பேரிட்டிவ் ஸ்டடிக்காகவும் இதுக்கு போகிறோம். 19th கொஸ்டின், ஸ்கியூனஸ். டிஃபைன் ஸ்கியூனஸ்னு கேட்கலாம், மீனிங் ஆஃப் ஸ்கியூனஸ்னு கேட்கலாம். இது எல்லா கொஸ்டின் பேப்பர்லேயுமே இருக்குது. ஸோ ஸ்கியூனஸ்ன்றது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெஷர் தட் இஸ் யூஸ் டு ஷோ வெதர் எ டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் டிஸார்டட் ஆர் asymmetrical. ஸோ இது வந்து டிஸார்டட் அப்படின்னா சிதறி இருக்குது, asymmetricalனா மேலே கீழே அந்த மாதிரி வேறு வேறையாக இருக்குது. இதை மெஷர் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஸ்கியூனஸ் யூஸ் பண்ணுறோம். இது ஒரு மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின். இந்த டெஃபினிஷன் 5 கொஸ்டின் பேப்பர்லேயுமே இருக்குது. 20, டிஃபைன் காரலேஷன். அந்த வேர்ட்லேயே இருக்குது பாருங்கள், காரலேஷன். காரலேஷன்னா there is a relationship between 2 variables, 2 or more variables. ஸோ அதுதான் வந்து காரலேஷன்.
Correlation is a statistical measure that describes the size and direction of a relationship between two or more variables. ஸோ ஒரு வேரியபிளுக்கும் இன்னொரு வேரியபிளுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப்பை கால்குலேட் பண்ணுறதுக்கு தான் கார்லேஷன். அதே கார்லேஷன் அடுத்த டெஃபினிஷன். வாட் இஸ் பாசிட்டிவ் கார்லேஷன்? பாசிட்டிவ் கார்லேஷன்னா ரெண்டு வேரியபிள் இருக்குன்னா when both the variables tend to move in the same direction, ஒரே மாதிரி ட்ராவல் பண்ணதுன்னா அது பாசிட்டிவ் கார்லேஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின், டிஃபைன் த டேர்ம் ரெக்ரெஷன். இது ரெண்டு தடவை கேட்டிருக்காங்க பாருங்க. ரெக்ரெஷனும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின். Regression is a statistical technique that relates a dependent variable to one or more independent variable. So ஒரு dependent variable அது கூட நிறைய independent variable இருக்கும். இதை relate பண்றதுக்கான ஒரு tool தான் regression. Time series question ரெண்டு. define time series. ஒரு time seriesனா என்னன்னா ஒரு well defined data நமக்கு ரிப்பீட்டடா ஓவர் தி டைம் திருப்பி நடக்கிற விஷயத்த நம்ம கலெக்ட் பண்ணி ஃபியூச்சரை நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் டைம் சீரீஸ். டைம் சீரீஸ் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்ட் டேட்டா obtained through repeated measurements. போன வருஷம் நடந்தது, அதுக்கு முன்னாடி வருஷம் நடந்தது அப்படின்னு ஒரு நிறைய டேட்டா எடுத்து நம்ம மொத்தமாக கலெக்ட் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு தான் டைம் சீரீஸ் யூஸ் பண்ணுறோம். வாட் ஆர் த காம்போனன்ட்ஸ் ஆஃப் டைம் சீரீஸ்? ஸோ அதுக்கு என்னெல்லாம் மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. செக்குலர் ட்ரெண்ட், seasonal trend, cyclic variation and irregular variation. 25th question, mention any two uses of trends. இந்த trends யூஸ் பண்ணுறதுனால என்னெல்லாம் பெனிஃபிட், என்ன யூஸ் அப்படின்றது கொஸ்டின். Trend analysis involves analyzing statistical data and recording market behavior over a specific period to gain valuable insights for future business strategy and forecasting. நம்ம வந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணி வைக்கிறதுனால ஒரு மார்க்கெட்டில் எந்த விதமான ஒரு பிஹேவியர் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம லாஸ்ட் இயர் டிசம்பர் டைமில் சேல்ஸ் எப்படி இருந்தது, அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம கரண்ட் 2023 இருக்கோம்னா 22 சேல்ஸ் எப்படி இருந்தது, 21 டிசம்பர் டைம் சேல்ஸ் எப்படி இருந்தது, 20 டிசம்பர் டைம் சேல்ஸ் எப்படி இருந்தது, இப்படின்னு ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ்க்கான டேட்டா எடுக்கும்போது எனக்கு ஃப்யூச்சருக்கான ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி என்னால் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். 24 எப்படி இருக்கும், 25 எப்படி இருக்கும், அது மாதிரி நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். சேம் வே ஃபார் ஃபோர்காஸ்டிங், வெதர் ஃபோர்காஸ்டிங். ஸோ சைக்ளோன் ஃபார்ம் ஆகும்போது நமக்கு வந்து ஒரு மழை பெய்யும் போது என்ன பண்ணுவாங்கன்னா முன்னாடி வருஷத்து டேட்டாவை எடுத்து இந்த வருஷம் இப்படி இருந்ததுன்னா இப்படி மழை பெய்யும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. அதுக்காக தான் ட்ரெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. 26th கொஸ்டின், வாட் இஸ் ட்ரெண்ட் லைன்? ட்ரெண்ட் லைன்னா என்ன? ஸோ வேல்யூஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, அதை ஒரு கிராஃபில் வரைஞ்சிருப்போம். அந்த கிராஃப்குள்ள வந்து நம்ம ஒரு லைன் மார்க் பண்ணியிருப்போம், அந்த லைன் தான் ட்ரெண்ட் லைன். ஸோ ட்ரெண்ட் லைன்றது ஒரு பாசிட்டிவ் ஸ்லோப், இண்டிகேட்ஸ் எ பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த வேரியபிள்ஸ். கொடுத்துருக்கிற வேரியபிளுக்கு நடுவில் ஒரு பாசிட்டிவாக ஒரு ஸ்லோப் வரைஞ்சிருப்போம். இது வந்து இன்க்ரீஸ் ஆகும் இல்லைன்னா டிக்ரீஸ் ஆகும், ஆனால் சேர்ந்தே ஆகும். 27th கொஸ்டின், இதுவும் ஒரு ரிப்பீட்டடான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். மூவிங் ஆவரேஜ். மூவிங் ஆவரேஜ்னா என்ன? A moving average means it takes the past days of numbers, takes the average of those days and plot it in the graph. ஸோ முன்னாடி நடந்த விஷயம் தான் இதுவும் ட்ரெண்டில் தான் வரும். முன்னாடி நடந்த விஷயத்தெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி அதுக்கு ஆவரேஜ் எடுத்து அந்த ஆவரேஜை ப்ளாட் பண்ணுவோம். தட் இஸ் மூவிங் ஆவரேஜ். 28th கொஸ்டின், வாட் இஸ் சீசனல் வேரியேஷன்? ஸோ சீசனல் வேரியேஷன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து மாறிக்கிட்டே இருக்கும், ரிப்பீட்டடாக மோரர்லெஸ் சேமாக இருக்கும், சம்டைம்ஸ் சேஞ்ச் ஆகும். சீசனல் வேரியேஷன் இஸ் அ வேரியேஷன் இன் டைம் சீரீஸ் வித்தின் 1 இயர் தட் இஸ் ரிப்பீட்டட் மோரர்லெஸ் ரெகுலர்லி. ஸோ ஒரே மாதிரி ஒரு விஷயம் அடுத்தடுத்து நடந்துட்டு இருக்கிறது தான் சீசனல் வேரியேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், மே மந்த்து நமக்கு சம்மராக இருக்கும். இந்தியாவில் மே மந்த் வந்து நமக்கு சென்னை இந்த பக்கம்லாம் சம்மராக இருக்கும். சம்மர் சீசனில் நமக்கு என்ன சேல் ஆகும், அதே தான் நமக்கு அடுத்த தடவையும் சேல் ஆகும். பட் நவம்பர் டிசம்பர் வரும்போது வேரி ஆயிரும். சம்மரில் இருந்த அந்த ட்ரிங்க்ஸு அந்த ஃபுட் அதெல்லாம் வந்து நவம்பர் டிசம்பரில் சேல் ஆகாது. ஸோ சீசன் டு சீசன் இந்த ட்ரெண்டு வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ ஜூஸ் குடிக்கிறவங்க அடுத்தது மழை சீசன் வரும்போது நம்ம வந்து ஐஸ்கிரீமோ ஜூஸோ குடிக்க மாட்டோம். இன்ஸ்டெட் ஆஃப் தட் நம்ம வேற ஒரு ட்ரிங்க்ஸ்க்கு போவோம், நம்ம வந்து டீ குடிப்போம். ஸோ இதுதான் சீசனல் வேரியேஷன்.
சீசன் டு சீசன் வேரி ஆகும். 29. What is seasonal index? Seasonal index is a measure of how a particular season through some cycle compares with the average season of that cycle. Seasonal indexனா என்னன்னா ஒரு சீசன்ல என்ன நமக்கு வேல்யூ வந்திருக்கோ என்ன சேல் வந்திருக்கோ இதே மாதிரி அதே சீசனை கம்பேர் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம மே மந்த் எக்ஸாம்பிள் சொன்னோம்ல போன சம், அதே மாதிரியே மே மந்த்தையே கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த மே எப்படி இருந்தது, என்னெல்லாம் நமக்கு சேல் ஆச்சு, போன மேல நமக்கு அதே மாதிரி சேல் ஆச்சா, அதுக்கு முன்னாடி மேலே அதே சீசனை மட்டும் பார்க்கணும். ஸோ இந்த சீசனை மட்டும் கம்பேர் பண்ணி இதுக்கு ஒரு ஆவரேஜ் எடுத்து ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுவோம். 30th question, mention any two uses of index number. Index numberோட two uses. So index numbers in measurement and statistics are commonly used to measure things such as inflation, cost of goods sold, stocks and other economic indicators. So index numbers ன்றது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு cost of goods இப்போ sold இப்போ எப்படி இருக்கு, லாஸ்ட் இயர் எப்படி இருந்தது, எக்கனாமிக் ரிலேட்டடான விஷயம் எல்லாம் கால்குலேட் பண்ணுறதுக்காக இண்டெக்ஸ் நம்பர் யூஸ் பண்ணுவாங்க. இதுவும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், டிஃபைன் மீனிங் ஆஃப் இண்டெக்ஸ் நம்பர். இண்டெக்ஸ் நம்பர் டிஃபைன்னு கேட்கலாம், இல்லை மீனிங் ஆஃப் இண்டெக்ஸ் நம்பர்னு கேட்கலாம். எப்படி கேட்டாலும் இந்த ஆன்சர் தான் எழுதணும். An index number is a method of evaluating variations in a variable or group of variable in regards to geographical location, time and other features. ஸோ இந்த இண்டெக்ஸ் நம்பர்ன்றது எதுனா நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துக்கு வேரி ஆகும்ல, ஜியோகிராஃபிக்கல் லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பெங்களூர், கேரளா, கர்நாடகா, நம்ம சென்னை, இந்த மாதிரி பிளேசஸ் டு பிளேசஸ் இட் வேரிஸ். ஒரே மாதிரி ஒரே விஷயம் நடக்காது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி மாறும், டைம்க்கு ஏற்ற மாதிரி மாறும். இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும்போது அதை கால்குலேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இண்டெக்ஸ் நம்பர். வாட் இஸ் ப்ரைஸ் இண்டெக்ஸ் நம்பர்? இதுவும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ப்ரைஸ் இண்டெக்ஸ் மெஷர் ஆஃப் ரிலேட்டிவ் ப்ரைஸ் சேஞ்சஸ் consisting of a series of number arranged so that the comparison between the values of any two periods or places will show the average changes in price between periods. ஸோ முன்னாடி 2 வருஷம் இருந்த அந்த அமௌண்ட்டும் இப்போ இருக்கிற அமௌண்ட்டும் எப்படி வேரி ஆயிருக்குன்னு மெஷர் பண்ணுறதுக்காக தான் ப்ரைஸ் இண்டெக்ஸ் நம்பர் யூஸ் பண்ணுறோம். டிஃபைன் செயின் பேஸ் இண்டெக்ஸ் நம்பர். Chain-based index number are a type of index number that measure the changes in the value or quantity of a variable based on a base period. Base periodனா இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தோட இப்போ இருக்கிற அந்த நம்பர்ஸை எப்படி வேரி ஆயிருக்குன்னு செக் பண்ணுறது தான் செயின் பேஸ் இண்டெக்ஸ் நம்பர். ஸோ இதெல்லாம் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். இதை கவர் பண்ணாலே நம்மளால் 2 மார்க்ஸில் 10 கொஸ்டின் 12 கொஸ்டின்ஸில் கொடுத்துட்டு நம்ம 10 எழுதணும். ஆல்மோஸ்ட் 10 எழுதுறதுக்கு இது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.